அல்லல் போவும் வல்வினை போவும் அன்னை வயிற்றில் பிறந்த தொல்லை போவும் போகா துயரம் போவும் நல்ல குணமுத மரணை கோவரத்தில் மேவும் கணுவதை கைதொழில் கால் விக்னேஸ்வரா போற்றி வேவரு தோழி பங்கன் விட முண்டகண்டகன் மிக நல்ல வினைதடவி மாசர் திங்கள் கங்கை முடியுமை புகுந்ததனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வேளாண் வெள்ளி சனி பாம்பிரண்டு புடனே ஆசிராவை நல்ல நல்லாடியவருக்கு மிகவே நவகரணர்களை போற்றி. சிம்மராசினியர்களுக்கு வணக்கம். சிம்மராசி காலப்புரட்சி சக்கரத்தின் 5ஆம் இடம் பஞ்சமஸ்தானம். ராசிதான் ராசிக்கு 7ஆம் இடத்துல சுபத்துவமாக இருக்கிறாரு. இந்த மாதம் முழுக்க நல்ல நிலைமையில் இருக்கிறாரு. ராசியை வேண்டிய கிரகங்கள் எல்லாமே ராசிக்கு 7ஆம் இடம் சம்மந்தப்பட்டு ராசியை பார்க்குறாங்க. ராகு பிடியில் இருந்தாலுமே சுக்கிர புதனால் சுபத்துவமாகி குரு பார்வையில் இருக்கிறாங்க. பரவாயில்ல, நல்லா இருக்குது. சரியா? சிம்ம ராசிக்கு சூரியன் செவ்வாயும் இப்போ நல்ல நிலைமையில் இருக்கிறாங்க. சுக்கிரன் புதனும் சூப்பராக இருக்கிறாங்க. சுக்கிரன் அடுத்து உச்ச வெட்டு நோக்கி போகிறாரு. ராசிக்கு 3-10 கூடியவன் நல்ல நிலைமைக்கு போகிறாரு. தைரிய வீரிய சாணாதிபதியும் கர்ம சாணாதிபதி நல்ல நிலைமைக்கு போகிறதுனால தொழில் வியாபாரத்தில் சூடு பிடிக்கும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ஓகே நேயர்களே, இந்த வீடியோ பதிவில் உங்களுக்கு தெய்வம் தந்த அதிர்ஷ்ட நாட்கள், அதிர்ஷ்ட நம்பர்ஸ் அதை பற்றி சொல்ல போகிறேன். அதாவது தெய்வம் பிரபஞ்சத்தில் இந்த பூமியில் கிரகங்கள் நம்மளை ஆட்டு வைக்கின்றன. கிரகங்கள் தான் ஒவ்வொரு தனி மனிதனுக்குமே சாதக பாதங்களை கொடுக்கின்றன. அடுத்து பஞ்சபூதங்கள் உதவி பண்ணுகின்றன. பஞ்சபூதங்கள் என்ன? நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம். இது இல்லாமல் நம்மளால் வாழ முடியாது. அடுத்து அஷ்டதிக் பாலர்கள், அஷ்டமா சித்திகள், திசை மன்னர்கள். நம்ம எந்த பக்கம் போனாலும் ஒரு திசை நோக்கி தான் போகிறோம். கிழக்கு பக்கம், வடக்கு பக்கம், எங்கிட்டு போனாலும் ஒரு திசை, அங்கிட்டு ஒரு திக்கு. திக்கு இல்லாமல் நம்ம வாழ்க்கையே இல்லை. சரியா நேயர்களே? அதனால் இந்த பிரபஞ்சத்தில் தெய்வம் நமக்கு சில வழிகாட்டிகளை அமைச்சு கொடுத்துருக்கு. அதில் கிரகங்களும் நமக்கு ஒரு நல்ல வழிகாட்டிகள். தெய்வம் செய்கிறத கிரகங்கள் செய்கின்றன. தெய்வத்தின் சார்பாக 9 கிரகங்கள். அதில் இந்த வீடியோ பதில் சிம்மராசிக்கு 3 நட்சத்திரத்துக்குமே யோகமான நாட்கள், அடுத்து வருகின்ற யோகமான நாட்கள், பணப்புழக்கம் அதிகமாக இருக்கிற நாட்கள், அதிர்ஷ்ட நாட்கள், அடுத்து அதிர்ஷ்ட நம்பர் அதை சொல்கிறேன். இது வேத ஜோதிடத்தின்படி நட்சத்திர ரீதியாக சொல்கிறேன். 3 நட்சத்திரத்துக்குமே மகம், பூரம், உத்திரம் 3 நட்சத்திரத்துக்குமே அடுத்து வருகின்ற நாட்கள் இந்த மாதத்தில் எப்படி இருக்குது. இங்கிலீஷ் மாதம்னா பிப்ரவரி அண்டு மார்ச் எடுத்துக்கோங்க. இது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20 நாளைக்கு சொல்லுவேன் நான். சரியா? ஒரு 20 நாளைக்கு நான் சொல்லுவேன். இந்த நாட்கள்லாம் உங்களுக்கு சிறப்பான நாட்களாக இருக்கும். அன்றைக்கி நீங்கள் நல்ல காரியத்தை ஆரம்பிக்கலாம். அன்றைக்கி சந்திராஷ்டம் பார்க்க வேண்டியதில்லை, திதிசூனியம் பார்க்க வேண்டியதில்லை, கரிநாள் பார்க்க வேண்டியதில்லை. நீங்கள் பேசாமல் உங்கள் காரியத்தை பார்க்கலாம். அன்றைக்கி தொட்ட காரியம் தொடங்கும், காரிய அனுகூலம் இருக்கும், லக்கு அடிக்கும், போட்டி பந்தயம் பரிசு கிடைக்கிறதுக்கு நல்ல வாய்ப்பாக இருக்குது. அதில் 3 நாட்கள் முக்கியமான நாட்கள், குரு பலம் உள்ள நாட்கள். சரியா? குரு தான் தனகாரகன், எல்லாத்துக்குமே பொருளை கொடுக்குற ஒரு குரு தான். ஸோ குரு பலம் உள்ள நாட்களில் உங்களுக்கு பணப்புழக்கம் அதிகமாக இருக்கும், நகை கிடைக்கும், சொத்து பத்து கிடைக்கும். சரியா? நினைத்த காரியம் அப்படியே 100% கை கொடுக்கும். அந்த நாட்கள் என்னென்ன நாட்கள் அதையும் நட்சத்திர ரீதியாக சொல்கிறேன், பொறுமையாக பாருங்கள். காமதேனு சேனல்லேருந்து நிறைய வீடியோ போடுறோம். அதிர்ஷ்ட நாட்கள், அதிர்ஷ்ட தினங்கள், தசாபுத்தி பலன்கள், ராசி பலன்கள், அப்புறம் ஆன்மீக தகவல்கள், பரிகாரம், வழிபாடு நிறைய சொல்கிறோம். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் வர எல்லா வீடியோவும் பாருங்கள். ஹை பட்டனை சப்போர்ட் பண்ணுங்கள். சில பேருக்கு இங்கிலீஷில் வரும், இங்கிலீஷில் வந்துச்சுன்னா தமிழில் மாற்றிடுங்க. சரியா? உங்கள் ஃபோனில் போய் அந்த இதை மாற்றி விட்ருங்க. அது எப்படி மாற்றணும்னா, அது இப்போ சில பேருக்கு வருது, சில பேருக்கு தெரியாது. இருந்தாலும் நீங்கள் அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நிறைய பேர் ஃபோனுக்குள்ள இப்போ இங்கிலீஷில் வருது. அதனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஆட்டோ ட்ராக்னு இருக்கும், அதில் போய் நீங்கள் தமிழில் மாற்றணும். இங்கிலீஷில் வேணுங்கிறோம், இங்கிலீஷில் கேட்குறதா இருந்தால் ஆட்டோ ட்ராக்கில் இங்கிலீஷில் மாற்றிக்கலாம், இல்லைனா தமிழில் மாற்றணும். அந்த ஆப்ஷனில் போய் நீங்கள் மாற்றணும். சரியா நேர்களே? அதை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. இல்லை இங்கிலீஷில் தான் வரும், ஆட்டோ ஜெனரேட்டில் அது போயிடும். சரியா? அதனால் நீங்கள் ஆட்டோ ட்ராக்கில் போய் நீங்கள் லாங்குவேஜை மாற்றணும். இங்கிலீஷில் இருந்துச்சுன்னா தமிழில் மாற்றிட்டிங்கன்னா தமிழில் வரும். சில பேருக்கு தமிழ்லேயே வந்துட்டுருக்கும். சரியா? ஆனால் அந்த ஆப்ஷன் இருக்குது, அதை கொஞ்சம் யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். இது கொஞ்சம் விவரமானவங்களுக்கு தான் தெரியும். ஓகே நேயர்களே, இப்போ மக நட்சத்திரம், கேதுவின் நட்சத்திரம். கேது நல்ல நிலைமையில் தான் இருக்கிறாரு, சுப தொடர்பில் தான் இருக்கிறாரு, நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. இப்போ உங்களுக்கு யோகமுள்ள நாட்கள் அப்படி பார்த்தோம்னா, பிப்ரவரி 23, பிப்ரவரி 26, பிப்ரவரி 27, பிப்ரவரி 28 இந்த நாட்களில் நல்ல நாட்களாக பார்க்கப்படுகிறது, சிறப்பான நாட்களாக பார்க்கப்படுகிறது. அடுத்து மார்ச் மாதம் எடுத்துட்டிங்கன்னா, மார்ச் மாதம் 3ஆம் தேதி, 8ஆம் தேதி, 9ஆம் தேதி, 10ஆம் தேதி, 13ஆம் தேதி, 17ஆம் தேதி, 18ஆம் தேதி இந்த நாட்கள் எல்லாம் தெய்வம் தந்த லக்கி டேஸ் அண்டு லக்கி என்ன சொல்கிறது யோக நாட்கள். லக்கினாலே அதிர்ஷ்டம் தான், யோகம் தான். ஸோ உங்களுக்கு லக்கி டேஸை சொல்லிடுறேன். அடுத்து லக்கி நம்பரை சொல்கிறேன். லக்கி டேஸ்ங்கிறது அன்றைக்கி தேதிக்கு நம்ம எந்த காரியத்தில் ஈடுபடுறோமோ அதை நம்ம சக்ஸஸாக முடியும். சரியா நேர்களே? இப்போ மக நட்சத்திரத்துக்கு சொல்கிறேன். அடுத்து பூரம், உத்திரம் சொல்கிறேன், பொறுமையாக கேளுங்க. சரியா நேர்களே? பூரம், உத்திர நட்சத்திரத்துக்கு பொறுமையாக கேளுங்க. உங்களுக்கும் அடுத்தடுத்து அதிர்ஷ்ட நாட்களும் அதிர்ஷ்ட நம்பரும் சொல்கிறேன்.
இப்போ வந்து மக நட்சத்திரத்துக்கு மறுபடியும் சொல்கிறேன். பிப்ரவரி 23, 26, 27, 28. அடுத்து மார்ச் மாதம் 3ஆம் தேதி, 8ஆம் தேதி, 9ஆம் தேதி, 10ஆம் தேதி, 13ஆம் தேதி, 17ஆம் தேதி, 18ஆம் தேதி உங்களுக்கு வந்து இது வந்து யோக நம்பராக பார்க்கப்படுகிறது. சரிங்க சார். இப்போ வந்து மகம் நட்சத்திரத்துக்கு அதிர்ஷ்ட எண் அப்படி பார்த்தோம்னா மக நட்சத்திரத்துக்கு அதிர்ஷ்ட எண் வந்து 6ஆம் நம்பர். சரி, 6ஆம் நம்பரை நீங்கள் எடுத்துக்கலாம். 6ஆம் நம்பர் வந்து உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அது குறிப்பாக அந்த 23ஆம் தேதி, 3ஆம் தேதி, 13ஆம் தேதி அதிர்ஷ்ட நாளன்னைக்கு இந்த அதிர்ஷ்ட நம்பர் வேலை செய்யும். அதுதான் ரொம்ப முக்கியம். மக நட்சத்திரத்துக்கு வந்து 23, 3, 13 இந்த 3 நாட்களில் இந்த 6ஆம் நம்பர் உங்களுக்கு வேலை செய்யும். அப்படி தான் சொல்ல முடியும் என்னால். சரியா, மொத்த நாட்கள் சொல்லிட்டேன். நான் ஒரு தொகுப்பாக சொல்லியிருக்கிறேன். அதில் வந்து 3 நாட்கள் ரொம்ப முக்கியமான நாட்கள். பணப்புலம் மற்ற விஷயத்தில் உங்களுக்கு நல்ல ரொம்ப சாதகங்கள் இருக்கும். இன்னி இதெல்லாம் ஈடேறும். தொட்டக்காரை தொடங்குற நாட்கள் 23, 3, 13 அன்றைக்கி தேதிக்கு வந்து 6ஆம் நம்பர் வந்து சுத்தமான நாட்கள். 6ஆம் நம்பர் வந்து சுத்த யோகமான நம்பராக அதிர்ஷ்ட நம்பராக பரிந்துரைக்கப்படுகிறது. 6ஆம் நம்பர்னு எப்படி எடுத்துக்கலாம்னா 60 எடுத்துக்கலாம், 15 எடுத்துக்கலாம், 24ன்னு எடுத்துக்கலாம், 42ன்னு எடுத்துக்கலாம், 33ன்னு எடுத்துக்கலாம். சரியா, 51ன்னு எடுத்துக்கலாம். கூட்டுத்தொகை 6ன்னு வரணும். சரியா, கூட்டுத்தொகை 6ன்னு வருது வந்து உங்களுக்கு மக நட்சத்திரத்துக்கு அதிர்ஷ்டமான நம்பராக பார்க்கப்படுகிறது. அடுத்து வந்து பூர நட்சத்திரம். பூர நட்சத்திரத்துக்கு தெய்வம் தந்த யோகமான நாட்கள் அப்படி பார்த்தோம்னா தெய்வம் தந்த யோகமான நாட்கள் வந்து உங்களுக்கு வந்து 24, பிப்ரவரி 24, 27, 28. அடுத்து மார்ச் 1, 4, 9, 10, 11, 14, 18, 19 இந்த நாட்கள்லாம் உங்களுக்கு யோகமுள்ள நாட்களாக பார்க்கப்படுகிறது. சரியா நேயர்களே? அதாவது பூர நட்சத்திரத்துக்கு வந்து தெய்வம் தந்த அதிர்ஷ்ட நாட்கள், இறைவனுடைய கடக்கன் பார்வை படுகிற நாட்கள் பிப்ரவரி 24, 27, 28, மார்ச் மாதம் 1ஆம் தேதி, 4ஆம் தேதி, 9ஆம் தேதி, 10ஆம் தேதி, 11ஆம் தேதி, 14ஆம் தேதி, 18ஆம் தேதி, 19ஆம் தேதி இந்த நாட்கள்லாம் தொட்ட காரியம் தொடங்கும், காரிய அனுகூலம் இருக்கும், வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும். சந்திராஷ்டமெல்லாம் பார்க்க வேண்டியது அவசியம் இல்லை. சரியா நேயர்களே? சரி, பூர நட்சத்திரத்துக்கு அதிர்ஷ்ட குருபலம் பணப்புழக்கம் அதிகமாக லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் வருகிற நாட்கள் அப்படி பார்த்தோம்னா ஒரு 3 நாட்கள் பரிந்துரைக்கப்படுகிறது. எல்லாம் ரெக்கமெண்டட் நாட்கள் தான், எல்லாமே சிபாரிசு பண்ணப்படுகிறது. பிப்ரவரி 24, மார்ச் 4, மார்ச் 14. சரியா, பிப்ரவரி 24, மார்ச் 4, மார்ச் 14 இந்த 3 நாட்கள் உங்களுக்கு ரொம்ப யோகமுள்ள நாட்களாக பார்க்கப்படுகிறது. இதெல்லாம் நீங்கள் குறித்து வச்சுக்கணும். சும்மா காதில் கேட்டேன் வாங்கினே போனேன்ட்டு கூடாது. செக் பண்ணி பாருங்கள். நான் வந்து பஞ்சாங்கத்தை பார்த்து நட்சத்திரத்துக்கு ரீதியாக தான் எடுக்கிறேன். நட்சத்திரம் தான் மெயின். ஒரு ஆலமரத்துக்கு எப்படி வேறு முக்கியமோ அது மாதிரி ஒரு தனி மனிதனுக்கு நட்சத்திரம் தான் முக்கியம். அதை தான் ஜென்ம நட்சத்திரம் சொல்கிறோம். அதனால் பூர நட்சத்திரத்துக்கு வந்து யோகம் அதிர்ஷ்டம் பேரதிர்ஷ்டம் உள்ள நாட்கள் பிப்ரவரி 24, மார்ச் 4, மார்ச் 14. உங்களுக்கு அதிர்ஷ்ட நம்பர் 1ஆம் நம்பர். சரியா, அதிர்ஷ்ட நம்பர் வந்து 1ஆம் நம்பர். 1ஆம் நம்பர்னால் 10ன்னு எடுத்துக்கலாம், நீங்கள் 1ன்னு எடுத்துக்கலாம். சரியா, கூட்டுத்தொகை 10ன்னு வரணும், இல்லை 1ன்னு வரணும். ஸோ பூர நட்சத்திரத்துக்கு அதிர்ஷ்ட நம்பர் 1ஆம் நம்பர். இப்போ வந்து மூல நட்சத்திரம் யாரை வழிபாடு பண்ணணும் சார் அப்படின்னா உங்களுக்கு மூல நட்சத்திரம் இல்லை, மக நட்சத்திரத்துக்கு வந்து அதிர்ஷ்டம் நம்பர் வந்து 6ஆம் நம்பர் சொல்லிட்டேன். நீங்கள் யாரை வழிபாடு பண்ணணும்னா சுக்கரை வழிபாடு பண்ணணும், மகாலட்சுமி வழிபாடு பண்ணணும். சரியா, வெள்ளிக்கிழமை இரவு நைட்டு 8 to 9 சுக்கரை வழிபாடு பண்ணணும். மகாலட்சுமி தாயாரை வீட்டில் வச்சு கும்பிட்டிங்கன்னா மக நட்சத்திரத்துக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். சரியா நேரில் இதுதான் வழிபாடு. நான் சொன்ன நாளன்னைக்கு அந்த வழிபாடு பண்ணணும். அதே மாதிரி பூர நட்சத்திரத்துக்கு பிப்ரவரி 24, மார்ச் 4, மார்ச் 14 சிவன் வழிபாடு இல்லைனா சூரிய நமஸ்காரம் உங்களுக்கு சிறப்பான வெற்றியை தரும். சரியா நேர்களே? சிவன் வழிபாடு பண்ணலாம், இல்லைனா சூரிய நமஸ்காரம் காலையில் பண்ணினீங்கன்னா கூடுதல் சிறப்பாக இருக்கும். அதிர்ஷ்ட எண் 1. அடுத்து வந்து உத்திர நட்சத்திரத்துக்கு வந்து இறைவனால் பரிந்துரைக்கப்பட்ட நாட்கள், கடவுளுடைய அனுக்கிரம் உள்ள நாட்கள், தெய்வத்தினுடைய அனுக்கிரம் உள்ள நாட்கள், கடவுளின் கடக்கன் பார்வை கிடைக்கிற நாட்கள் அப்படின்னு பார்த்தோம்னா பிப்ரவரி 25, பிப்ரவரி 25, பிப்ரவரி 28. சரியா நேர்களே? மார்ச் 1, 2, 5, 9, 10, 11, 15, 20 இந்த நாட்கள்லாம் அதிர்ஷ்டமுள்ள நாட்களாக பார்க்கப்படுகிறது. மறுபடியும் சொல்கிறேன். பிப்ரவரி 25, 28, மார்ச் 1, 2, 5, 9, 10, 11, 15, 20 இந்த நாட்கள்லாம் உத்திர நட்சத்திரத்துக்கு அதிர்ஷ்டமுள்ள நாட்களாக பார்க்கப்படுகிறது. இதில் வெரி வெரி இம்பார்ட்டன்ஸ் பேர் அதிர்ஷ்டமுள்ள நாட்கள், பணமழை கொட்டு நாட்கள், பணமழை போல் குவியும் நாட்கள் பிப்ரவரி 25, மார்ச் 5, மார்ச் 15. சரியா, மறுபடியும் சொல்கிறேன். உத்திர நட்சத்திரத்துக்கு பிப்ரவரி 25, மார்ச் 5, மார்ச் 15. உங்களுக்கு வந்து அதிர்ஷ்டமுள்ள எண் அப்படி பார்த்தோம்னா 2ஆம் நம்பர். சரியா, உங்களுக்கு அதிர்ஷ்டமுள்ள எண் வந்து 2ஆம் நம்பர் வந்து பரிந்துரைக்கப்படுகிறது. 2ஆம் நம்பர். 2ஆம் நம்பர்னால் நீங்கள் யாரை வழிபாடு பண்ணணும்? அம்மன் வழிபாடு பண்ணணும். சரியா, அம்மன் வழிபாடு பண்ணணும். அம்மன் தேவி கருமாரியம்மன், மாரியம்மன், சந்தனம், மீனாட்சி அம்மன், காமாட்சி அம்மன் இப்படி அம்மன் வழிபாடு பண்ணணும்.
பிப்ரவரி 25, மார்ச் 5, மார்ச் 15 அன்றைக்கி வந்து அம்மன் வழிபாடு பண்ணிவிட்டு நீங்கள் காரியத்தில் இறங்கினீங்கன்னா 100% சக்ஸஸ் ஆகும். 100% வெற்றி உறுதி, தொட்டகார அனுகூலம் இருக்கும். அதே மாதிரி நம்பர் 2ஆம் நம்பர்னால் 11, 20, 2ன்னு எடுத்துக்கலாம். கூட்டுத்தொகை 2ன்னு வரணும். ஓகே நேர்களே, இப்போ வந்து உங்கள் 3 நட்சத்திரத்துக்குமே மகம், பூரம், உத்திரம் 3 நட்சத்திரத்துக்குமே யோக நாட்கள் வருஷப்படுத்தியிருக்கிறேன். லக்கி நம்பரையும் சொல்லியிருக்கிறேன். சரியா? இதை வந்து உங்களுக்கு வந்து ரிலேட்டடாக இருக்கும். முதலுக்கு மோசம் இல்லைன்னு சொல்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அது லக்கி நம்பர் என்றைக்கு வேலை செய்யும்னா அந்த அதிர்ஷ்ட தினத்தை அன்றைக்கி தான் வேலை செய்யும். சரியா? அந்த அதிர்ஷ்ட தினத்தை அன்றைக்கி நீங்கள் அந்த நம்பரில் சில காரியங்கள் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு அது சக்ஸஸ் ஆகும். ஆனால் பொதுவாக நான் சொன்ன நாட்கள் வந்து ரொம்ப முக்கியமான நாட்கள். நமக்கு வந்து முக்கியமாக நாட்கள் தான் முக்கியம். சரியா? நாட்கள் தான், அதிர்ஷ்ட நாட்கள் தான் முக்கியம். ஏன்னா நமக்கு வந்து சில காரியங்கள் செய்கிறதுக்கு யோகமுள்ள நாட்கள் நமக்கு தெரிஞ்சுக்கிட்டோம்னா அன்றைக்கி சில காரியங்களை பண்ணலாம். அதை வந்து நான் உங்களுக்கு பஞ்சாங்கத்தை பார்த்து சொல்கிறேன். நான் 4 நட்சத்திரம் பார்த்து சொல்கிறேன். இதை நீங்கள் வந்து நல்லபடியாக எடுத்துக்கோங்க. மற்றபடி ராசி பலன்கள்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். அது ராசி பலன்கள் ஒவ்வொருத்தருக்கும் சாதக பாதகங்களாக இருக்கும். ஒரு நட்சத்திரத்துக்கு கூட குறைய இருக்கும். ஆனால் இது மாறாது. சரியா நேர்களே? இது மாறாது. இன்றைக்கி இந்த அதிர்ஷ்ட நாட்கள் அன்றைக்கி உங்களுக்கு வரவு கூடுதலாக இருக்கும். 1000 ரூபா வர இடத்துல கூடுதலாக ஒரு 1000 ரூபா வரும். சில பேருக்கு 10,000 ரூபா வர இடத்துல 12,000 ரூபா வரும். சில பேருக்கு லட்சக்கணக்கில் வர இடத்துல கூடுதலாக சில லட்சங்கள் கிடைக்கலாம். சில பேருக்கு கோடிகள், சில கோடிகள் கோடி வரலாம். ஸோ உங்கள் விரலுக்கேற்ற வீக்கம், ஏழைக்கேற்ற எள்ளுருண்டை, அலகேஷனுக்கேற்ற ஆர்கனைசேஷன், உங்கள் அலகேஷன் ஆர்கனைசேஷன் அமைப்பு நீங்கள் ஈடுபடுற காரியம் அதுக்கேற்ற மாதிரி வெற்றி கிடைக்கும். 3 நட்சத்திரத்துக்குமே பிரித்து சொல்லியாச்சு. ஓகே நேர்களே, உங்களுக்கு எது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. சரியா? அதுதான் ரொம்ப முக்கியம். இல்லைன்னா திருப்பி ஒரு தடவை கேளுங்க. சரியா? எல்லோரும் சில பேர் சரியாக வீடியோவை கேட்குறது கிடையாது. எனக்கு அதிர்ஷ்ட நாள் என்றைக்குன்னு மொட்டையாக கேட்குறாங்க. வீடியோவில் தெளிவாக சொல்லிட்டேன். நான் பிப்ரவரி மாதத்துக்கு தனியாக சொல்லியிருக்கிறேன், மார்ச் மாதத்துக்கு சொல்லியிருக்கிறேன். மார்ச் மாதத்துக்கு ஒரு 15ஆம் தேதி வரைக்கும் தான் சொல்லியிருக்கிறேன். ஒரு ஃபஸ்ட் ஹாஃப் தான் சொல்லியிருக்கிறேன். செகண்ட் ஹாஃப் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். நிறைய நாட்கள் சொல்லிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், கன்ஃபியூஸ் ஆயிரும். ஸோ உங்களுக்கு நான் அடுத்த வரையான நாட்கள், அதிர்ஷ்ட நாட்கள் ஒரு 10 நாள்கிட்ட தான் சொல்லியிருக்கிறேன். சரியா? மேக்ஸிமம் 10 நாள் சொல்லியிருக்கிறேன். அதை வந்து நீங்கள் சிறப்பாக எடுத்துக்கோங்க. நான் சொன்ன வழிபாடு பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு வழிபாடு சொல்லியிருக்கிறேன். மக நட்சத்திரத்துக்கு வந்து மகாலட்சுமி வழிபாடு, பூர நட்சத்திரத்துக்கு சிவன் வழிபாடு, உத்திர நட்சத்திரத்துக்கு அம்மன் வழிபாடு. இதை செய்யுங்க, சிறப்பாக இருக்கும். வாழ்த்துக்கள் நேர்களே. காமதேனு சேனலை தொடர்ந்து பாருங்கள். நல்லமுடன் வாழுங்க. நிறைய தகவல் சொல்கிறோம். இறைவன் அருள் கிடைக்கட்டும், இன்பம் பெருகட்டும், ஏற்றம் ஆகட்டும், அனைத்து நலங்களையும் வளங்களையும் பெறுங்கள். நல்லதே நினைங்கள், நல்லதே நடக்கும். அனைவரும் பல்லாண்டு, பல நூறாண்டு, பல கோடி ஆண்டுகள் வாழ வேண்டும். வாழ்க வளமுடன். நன்றி நேர்களே.